வாழ்க்கைக்கு எப்பயாவது தாங்க நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட தோணும். அன்றைக்கி தான் டைம் இருக்கும்போது தான் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு எடுப்போம். அன்றைக்கி அப்படி தான் என்ன பண்ணேன்னா, கடலப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அரைக்கீரை கொஞ்சம் வீட்டு சைடில் முளைச்சிருந்துச்சு, அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அரைக்கீரை கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பருப்போட செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். வரமிளகாய் எடுத்து பார்த்தா அப்போ தான் வரமிளகாய் தீர்ந்து போயிருக்குது, சோம்பு கொஞ்சமாக இருக்குது. நம்ம ஒன்று செய்யும்போது தான் இந்த மாதிரி ஜாமான்லாம் தீருமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. சோம்பு, வரமிளகாய், பூண்டு, இஞ்சி 3 நாளையும் போட்டு ஒரு சுற்றிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கதை எடுத்து உள்ளே போட்டு ஒரு நல்ல பல்ஸ் மோடில் 2 சுற்றிடுங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது, அதனால அதை போட்டுட்டு சுற்றுங்க. இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது உதிரியாகவும் வரணும், ஐஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது அதை அப்படியே எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அரைக்கீரையோ சிறுகீரையோ நமக்கு என்ன கீரை பிடிச்சிருக்கோ அந்த கீரையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு பிணையணும். நல்லா பிணைஞ்சு அந்த வெங்காயமும் கீரை எல்லாம் அந்த பருப்போடு ஒன்று சேர மாதிரி நல்லா பிணையணும். யார் மேலே கோவம் இருக்கோ அதை நல்லா காமிச்சு நல்லா பிணைஞ்சிடாதீங்க. இது மைல்டாக தான் பிணையணும், லைட்டாக பிணைங்க. பிணைஞ்சிட்டு பிடிச்சி பாருங்கள், அப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிச்சி தட்டி பார்க்கும்போது அது உதிராமல் திரும்ப இருக்கணும். அப்படியா இருந்தால் ஓகே, அது நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். ஏதாவது புதுசாக செய்யும்போது அடுப்பு எல்லாம் நாறிடுமே, ஓகேன்னு மாவெல்லாம் பிணைஞ்சி வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் தட்டி உள்ள வலையாக போட்டாச்சுங்க. எப்படா இருக்கும்னு சொல்லிட்டு அவசரத்தில் சாப்பிட்ணுங்கிற பறக்கையில் எண்ணெய் சரியாக காயாமையே உள்ளே போட்டு விட்டேங்க. அது திருப்பும்போது எல்லாமே பிஞ்சு போச்சு. சரி ஓகே, பாதி பிஞ்சிச்சு, மீதியாவது பொறுமையாக எடுப்போம்னு சொல்லிட்டு பொறுமையாக திருப்பி எடுத்தேங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உதிராதுங்க. நான் அந்த ஒரு அவசரம், சாப்பிட்ணுங்கிற ஒரு அவசரம், அதில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருப்பி போட்டு உதிர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாருங்கள், அடுத்த வாரம் எடுத்து காமிக்கிறேன், அது நல்லா சூப்பராக வந்திருக்கும். ஆனால் டேஸ்ட்டு குறையே சொல்ல முடியாதுங்க. நல்லா முறுமுறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு வடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டு போடும்போது எண்ணெயும் கரெக்டான பதத்தில் காஞ்சிருந்துச்சு. நான் திருப்பி போடும்போது சூப்பராக இருந்துச்சு. நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படின்னு நம்ம குட்டீஸையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு, இன்னொரு ஆள் நம்ம வீட்டில் இருக்காரே ப்ரௌனி, அவருக்கும் கூப்பிட்டு அவருக்கும் ஒரு பீஸ் கொடுத்தேன். நான் என்ன கொடுத்தாலும் வாங்கி திம்பாயா, நல்லவையா அவன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நான் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான். இது யாருக்குன்னா மீதி நம்ம வீட்டுக்காருக்கு தாங்க. என்ன தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் அவர் பாவம்ல, கொஞ்சத்தை எடுத்து அவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தோடனே போட்டு தரலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ப்ரௌனி நான் எல்லோரும் சேர்ந்து நல்லா முறுமுறுன்னு வடையை சுட்டு சாப்பிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு மல்லி டீயோடு முடிச்சிட்டோங்க. சுக்குமல்லி டீ பவுடர் எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டாட்டா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.